இன்னைக்கு மகாலய அமாவாசையா, அதனால காலையில் 5 மணிக்கே எழுந்து குளிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு அரிசி கொடுக்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு அப்படியே ஒரு விசிட் போட்டு கிளம்பிட்டோம். பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், வரலையா, அதனால ஆட்டோலே கிளம்பிட்டோம். இவங்க தான் எங்கள் ஊர் பக்த வச்சல பெருமாள் எண்ணெய் பெற்ற தாயார் கோயில். இந்த கோயில் இப்போதான் இந்த மாதம் தான் கும்பாபிஷேகம் நடந்து. இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்ல ஏரி காத்த ராமர் கோயில தான் இன்னைக்கு நாங்கள் அரிசி கொடுத்து வந்தோம். போகும்போதே பூஜை பொருள்லாம் வாங்கிட்டு போயிட்டோம். கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்து, ஆனால் ஒரு 5 நிமிஷத்துலேயே கிளியர் ஆயிடுச்சு. போன உடனே ஒரு இடம் பார்த்து உட்காந்துட்டு எல்லா பொருளும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் பதட்டமாகவும் பயத்தோட பண்ணிட்டு இருந்தேன்னா கொஞ்சம் இடகுடமாவே பண்ணிட்டு இருந்தேன். வீட்லயே வேற வத்திப்பட்டி வேற வச்சுட்டு போயிட்டுனா பக்கத்துல இருக்கவங்க தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. பெத்த பிள்ளையே என்னவோ தெரியாது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க எங்களுக்கு. வத்திப்பட்டியும் அவங்க தான் கொடுத்தாங்க. இந்த அம்மா கொளுத்திட்டு கொடுன்னு கொடுத்தாங்க. ஆனா வந்து நான் பண்ண அலப்பறையில வந்து நான் புடிச்சுக்கிறேமா நீ கொளுத்துன்னு சொன்னாங்க. அதையும் வந்து எனக்கு வரலையா, கடைசியில இந்தாம்மா தாயே நானே உனக்கு கொளுத்தி தந்துடுறேன்ட்டு அவங்களே கொளுத்தி தந்துட்டாங்க. இந்த லெவலுக்குன்னா கடைசியில கற்பூரமும் லாஸ்ட்ல அவங்களே கொளுத்திடுற அளவுக்கு அலப்பறை பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தோம். ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல முடியல. அவங்க முகத்தை கூட நான் பார்க்கல. எல்லாத்தையும் முடிச்சுட்டு எழுந்துட்டு திரும்பி பார்க்கறதாங்க பாவம் விட்டா போதும் சாமின்னு ஓடிட்டாரு போல. மேபி இந்த வீடியோ அவர் பார்த்துட்டு இருந்தா அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அதுக்கப்புறம் இதுதான் வந்து எங்க ஊர் தெப்பக்குளம். அதாவது நாங்க இப்ப பண்ணிட்டு வந்தோம்ல, அது ஒரு தெப்பக்குளம். இதுதான் அங்கேயே முடிச்சுட்டு பக்கத்துலேயே வந்து கோயிலுங்களா இருந்தாலும் பார்த்துட்டு வரலான்ட்டு ஃபர்ஸ்ட் நாகாத்தம்மன் கோயிலுக்கு போனோம். அதுக்கப்புறம் வந்து பக்கத்துலேயே வந்து ஏரி காத்த ராமர் கோயில் இருந்தா அதுக்கும் போயிட்டு வந்துட்டோம். இந்த கோயில் பின்னால் தான் அந்த ஏரி இருக்கு. அம்மா எடுத்து எடுத்து கொடுத்துட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். இதுதான் வந்து எங்கள் திருநின்ற ஒரு ஏரி. அதுவும் அந்த கோபுரத்தில் இருந்தால் ராமர் காக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. ஏரியை காத்த, அதனால தான் இந்த கோயில் பேர் வந்து ஏரியை காத்த ராமர்னு சொல்லுவாங்க. அங்கே யாரோ மீன் பிடிச்சிருக்காங்க. இந்த கோயிலில் கஜேந்திர மோட்சத்தை பற்றி சொல்கிற மாதிரியான சிலை வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்து, ஆனால் கிளாஸில் தான் சரியாக தெரியல. இது வந்து அந்த கஜேந்திர மோட்சம் சொல்லக்கூடிய கதை. இது முடிச்சுக்கிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். வெளியவே வந்து அகத்திக்கீரைலாம் வச்சுட்டு இருந்தாங்களா, அது வாங்கி மாட்டுக்கு கொடுக்கலான்னா மேடத்துக்கு என்னம்மா நீங்கள் காலையிலேருந்து ஒரே கீரையாக இருக்குது, வயிறு பிள்ளை தூக்கிட்டு போமா அப்படின்ட்டு மூஞ்சி திருப்பிட்டாங்க. அங்கேருந்து வெக்ஸ் ஆகி வந்துட்டு இருந்தா. இவங்க தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்ட்டு கீரையை வாங்கி அழகாக பிள்ளை சாப்பிட்டுட்டா. பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் ஆட்டோவில் வந்துட்டு அங்கேருந்து நடந்து தான் வீட்டுக்கு வந்தோம். வந்தோடனே சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வந்தோடனே ஃபஸ்ட்டு நாங்கள் உளுந்தும் தோரம் பருப்பும் சாம்பாருக்கு ஊற வச்சு, பருப்பு நல்லா ஊறின அப்புறம் சாம்பாருக்கு பருப்பு வந்து அடுப்பில் வச்சு 3 விசில் விட்டு இறக்கிட்டோம். பூ வைக்கணும்ல, மேடம் தான் பூ வச்சுட்டு இருந்தாங்க. எது மேலே ஏறி வச்சுட்டு இருக்காங்க பாருங்களேன். அப்புறம் இந்த போட்டோல இருக்கிறது தான் எங்க அப்பா. இவங்க வந்து எங்க தாத்தா பாட்டி, அம்மாவோட அப்பா அம்மா.